சங்கீதம் 40 சங்கீதம் 2வது வசனம். 40 சங்கீதம் 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. மறுபடியும் சொல்லுவோம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். நீர் எங்களோடு பேச நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை நிரப்ப நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே பரலோக மகிமை எங்களை நிரப்புவதாக. ஒவ்வொருடைய இருதயங்களும் திறக்கப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு விசை நல்ல வாய்களை திறந்த அந்நிய பாஷையில் ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவிலே அக்கினியாய் கடந்து வருவதாக. ஆண்டவரே அபிஷேகத்தோடு வருவதாக. ஆமென். ஸ்தோத்திர. ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் விரும்பின காரியத்தை உம்முடைய வார்த்தை செய்து நிறைவேற்றுவதாக. அடியேனுடைய வாயில உம்முடைய வார்த்தைகளை வையும். எரேமியாவுக்கு கர்த்தர் அன்றைக்கு நீர் சொன்னீர். ஸ்தோத்திர. எரேமியாவுக்கு நீர் சொல்லும் போது, நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக, என்னுடைய கரத்தை நீட்டி உன் வாயை தொட்டு என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை அடியேனுடைய வாய்களில் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஸ்தோத்திரம். கால்களை கன்மலைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்துறாரு. அந்த நாம் நிற்கிற இடம், நம்மை கர்த்தர் கொண்டு போய் வைக்கிற இடம் கன்மலைக்கு மேலே வைக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எங்கிருந்து கொண்டு போறாருன்னா, பயங்கரமான குழி, உளையான சேறு. எல்லாரும் சொல்லுங்க, பயங்கரமான குழி, உளையான சேறு. பயங்கரமான குழியிலிருந்து தூக்குறார், உளையான சேற்றிலிருந்து நம்மளை கொண்டு போறார். அவர் அப்படி தூக்கி எடுத்து நம்மளை கன்மலைக்கு மேலே கொண்டு போய் வைக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தானம் எது? கன்மலை. எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய ஸ்தானம் எது? கழுகு கன்மலைக்கு மேலே என்ன செய்து கூட்டை வைக்கிறது. ஸ்தோத்திரம். அது மற்ற பறவைகளைப் போல அல்ல. நம்முடைய கர்த்தர் நம்மை எங்கே இருக்க வைக்கிறார் என்றால், நம்முடைய ஸ்தானம் என்னவென்றால் கன்மலைக்கு மேல். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலேயே ஸ்தோத்திரம் உயர்ந்த மலை இமயமலை, அதற்கு மேல அந்த சிகரத்துக்கு மேல கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைக்கிறார். கன்மலை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு அடையாளம். அவர்தான் அஸ்திபாரம். அதற்கு மேல ஆமென். ஸ்தோத்திரம். நம்மளை உயர்த்தி நம்மளை அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வார்த்தை செய்தி. ஸ்தோத்திரம். கர்த்தர் வைத்த ஸ்தானம். எழுதி கொள்ளுங்கள். கர்த்தர் வைத்த ஸ்தானம் அல்லது கர்த்தர் வைத்த இடம் என்று நீங்கள் எழுதி கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை
அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? திராட்சை செடி இயேசு கிறிஸ்து, நாம் எல்லாரும் கொடிகள். இந்த கொடிகள் இருக்க வேண்டிய ஸ்தானம் என்ன? திராட்சை செடியோடு இணைந்து இருக்க வேண்டும். நமக்கு இயேசு வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம் அவரோடு இணைந்திருக்கிற ஸ்தானம். சங்கீதம் 42 வாசித்தோம், கண்மலைக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்தானம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது திராட்சை செடியோடு இணைந்திருக்கிற ஒரு ஸ்தானம். ஒரு செடியிலிருந்து அந்த கொடியை கட் பண்ணோன்னா அந்த கொப்பை அல்லது அந்த கிளையை ஒரு மரத்திலிருந்து நம்ம வெட்டி எறிந்தால் அது அந்த இடத்தை விட்டு வெட்டப்பட்டு, அந்த ஸ்தானத்தை விட்டு வெட்டப்பட்டு கீழே விழுகிறது போல, கிறிஸ்து இயேசுவோடு இருக்கிற உறவில் இருந்து அந்த ஸ்தானத்திலிருந்து நாம் சற்று விலகும் போது நாம் கீழே விழுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையிலிருந்து நாம் சற்று கீழே விழும்போது என்ன நடக்கிறது? அவரோடு உள்ள உறவை நாம் இழந்து போகிறோம். இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை நாம் இழந்து போகிறோம். மிகுந்த கனிகளை கொடுப்பான் யார்? ஸ்தோத்திரம், இயேசுவில் நிலைத்திருக்கிறவன், திராட்சை செடியில் இணைந்திருக்கிறவன். இந்த கொடி திராட்சை செடியில் இணைந்திருக்கணும். ஸ்தோத்திரம், அவர்கள்தான் கனி கொடுக்க முடியும். நம்முடைய ஸ்தானத்தை நம்ம விட்டுட்டோம்னா கனி கொடுக்க முடியாது, பிரயோஜனமா இருக்க முடியாது. ஸ்தோத்திரம், குடும்பத்தில் குடும்ப தலைவன் என்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். குடும்பத்தில் குடும்ப தலைவி என்கிற ஒரு ஸ்தானத்தை இயேசு கொடுக்கிறார். அந்தந்த ஸ்தானத்திற்கு ஏற்ற பிரகாரம் அவர்கள் செயல்படும் போதுதான் அந்த குடும்பத்திற்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சம்பாதித்து மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய குடும்ப தலைவன் சோம்பேறியா எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டில் உட்கார்ந்துருந்தா அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போகிறான். ஸ்தோத்திரம், பிள்ளைகளை வளர்த்து கணவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு மேலே உயர்த்தி கொண்டு வர்றது குடும்ப தலைவியினுடைய கடமை. அதை அவங்க ஒழுங்காக செய்யலைன்னா அந்த ஸ்தானம் என்ன செய்யும்? அதிலிருந்து நம்ம விழுந்துருவோம். ஆண்டவர் நம்ம கொடுத்த ஸ்தானம் அப்படிதான், அந்த இடம், அதில் நம்மளை ஆண்டவர் இணைச்சி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம், அதை நம்ம கடைசி வரை கிருபையாய் காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம், நாம் நிற்கிற இடம், தேவன் நம்மை வைத்த ஸ்தானத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கண்மலைக்குள் இருந்தால் பாதுகாப்பு, இந்த திராட்சை செடியோடு இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த திராட்சை செடியோடு நாம் இணைந்திருக்கும் போது, அந்த ஸ்தானத்தில் நாம் இருக்கும்போது, ஸ்தோத்திரம், கனிகள் வருகிறது. என்ன வருகிறது? கனிகள். ஒரு நல்ல கனியுள்ள ஜீவியத்தை இயேசு நமக்கு கொடுக்கிறார். ஆனால் அதிலிருந்து அந்த ஸ்தானத்தை விட்டுட்டோம்னா கனிகள் உண்டாகிறத நம்ம பார்க்க முடியாது. கீழே விழுந்த கொப்பு அது கனி கொடுக்காது. ஸ்தோத்திரம், திராட்சை செடியோடு இணைந்திருக்கிற கொப்புகள் தான் ஸ்தோத்திரம் கனி கொடுக்கும். ஆமென். ஆகவே நாம் கர்த்தர் நம்மை வைத்த ஸ்தானத்தில் இருக்கும் போதுதான் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அதற்கேற்ற அந்த நிலையில் நம்ம செயல்படும் போது அது பிறருக்கு, கம்பெனிக்கு, ஆஃபீஸ்க்கு அதுதான் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார் போத்திப்பாருடைய வீட்டில். அந்த இடத்துல அவன் கரெக்டாக செஞ்சனால தான் கர்த்தர் அவனை அந்த வீட்டில் உயர்த்தினார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாம் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? படிக்கிறவர்கள் படிக்கிற இடத்துல கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணும். வேலை செய்கிறவர்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தருக்கு மகிமையா இருக்கணும். ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியம் செய்யும் போது ஊழியம் செய்கிற இடத்துல கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். மிகுந்த கனி அது அந்த ஸ்தானத்துல இருந்தால் தான் வரும். ஸ்தோத்திரம். உங்க லைஃப்ல நீங்க மற்றவங்களுக்கு எப்போ ஆசீர்வாதமா மாறுவீங்கன்னா உங்களை கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை நீங்க முதலாவது அடையாளம் காணணும்.
கர்த்தர் என்ன எங்க வைத்திருக்கிறார், எந்த இடத்துல நாட்டி இருக்கிறார், எதுல என்னை இணைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கொடி எதில் இணைந்திருக்கிறது? செடியோடு இணைந்திருக்கிறது. செடியோடு இணைந்திருக்கிறது. செடி இல்லைன்னா கனி இல்லை, நாம் இல்லை. இயேசு இல்லை, இயேசுவோடு இல்லாத வாழ்க்கைன்னா நம்ம சீரோ தான். இயேசுவை விட்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. இயேசுவோடு இல்லாமல் நம்ம எவ்வளவு காசு பணங்களை சம்பாதித்தாலும் அது பிரயோஜனப்படாது. கனி கொடுக்கிற வாழ்க்கை அதுவல்ல. இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 3 குறிப்புகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கொடிகள் செடியை விட்டு அறுக்கப்பட்டால் அதை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல கொண்டு வச்சாலும் அது முன்ன மாதிரி இருக்காது. சில நேரம் அது பட்டு போயிடும். ஸ்தோத்திரம். நிறைய இடங்களுக்கு நாங்கள் தாத்தா கூட போகும்போது அவங்களுக்கு இந்த செடிகள் குரோட்டன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல அப்படி காரில் போயிட்டுருக்குறோம், ஒரு தோட்டம். திடீர்னு வண்டியை நிறுத்தி இந்த தோட்டத்திலேருந்து இதை வெட்டிட்டு வா அப்படின்னாங்க. அது யார் தோட்டமோ நமக்கு தெரியாது, இது நம்ம இடத்துல வைக்கணும், வேற எங்கேயும் நான் அங்கே ஊரில் போய் வாங்குவோன்னே, அங்கெல்லாம் கிடைக்காதுடே வெட்டிடே அப்படின்னாங்க. சரின்னு போய் நாங்கள் வெட்டி கொண்டு வந்து காரில் டிக்கியில் போட்டு இங்கே கொண்டு வந்து வச்சா 2 நாள் நல்லா இருந்து 3ஆம் நாள் அது பட்டு போச்சு. மறுபடியும் விடலை. ஒரு நாள் நாகர்கோவில் சைடு போனோம், அன்னைக்கு போகும்போது அதே மாதிரி மாட்டிருச்சு. மறுபடியும் இதை கொஞ்சம் மூட்டோடு எடுத்துகிட்டு வருவோன்னு சொல்லி அதுக்கப்புறம் அது நம்ம ரிலேட்டிவ் வீடுனால அவங்ககிட்ட கேட்டு ஸ்தோத்திரம் எடுத்து கொண்டு வச்சோம். கொஞ்ச நாள் இங்கே அந்த செடி இருந்தது. அப்புறம் அது வேண்டான்னு வீட்டில் சொன்னனால அதை விட்டுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அது அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றினாலே அதனுடைய தன்மை போயிடுது. அது அதுக்கப்புறம் உயிர் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப அபூர்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வைத்த இடத்துல கர்த்தர் நமக்கென்று என்ன ஸ்தானத்தை வச்சிருக்கிறார், அதிலே நாம் நிலைத்திருக்க, அதிலே நாம் கனி கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென். 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் நேர்த்தியான இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேர்த்தியான இடம். கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல கொண்டு வைப்பார்னா நேர்த்தியான இடத்துல தான் வைப்பார். இந்த சபை உங்களுக்கு ஒரு நேர்த்தியான இடம். இங்க கொண்டு வந்து தான் கர்த்தர் உங்களை வைக்கிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனங்கள். ஒரு ரெஃபரன்ஸுக்கு இதெல்லாம் சொல்றேன், எழுதிக்கிடுங்க. 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது, உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதியான இடத்துல கடாவப்பட்ட ஆணி அது முறிந்து விழும். ஸ்தோத்திரம். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இங்கே 22, 23 வசனங்களுக்கு வரும்போது, அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை நான் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளை உறுதியான இடத்துல ஆணியா கடாவுறாரு. 23ஆம் வசனத்துல இருக்கிறது. உறுதியான இடம், ஸ்ட்ராங்கான இடத்துல, நல்ல அஸ்திபாரம் போடப்பட்ட இடத்துல ஆண்டவர் நம்மளை கடாவுகிறார். ஸ்தோத்திரம். அங்கிருந்து அவன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமா இருப்பான். கர்த்தர் நம்ம வைக்கிற ஸ்தானத்துல நம்ம கர்த்தருக்கு மகிமையா இருக்கிற போறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமையா இருக்கணும். நீங்க என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் நீங்க கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களா இருக்க வேண்டும். முதல் குறிப்பு ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். முதல் குறிப்பு கர்த்தர் குறித்த இடம். ஸ்தோத்திரம். கர்த்தர் குறித்த ஸ்தானம். கர்த்தர் குறித்த ஸ்தானம்.
மோரியா மலைக்கு ஆபிரகாமை ஆண்டவர் ஈசாக்கை அழைத்து வரும்படியாக சொல்லுகிறார். ஆபிரகாமிடத்திலே இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் இந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு ஆதியாகமம் 22:2 மோரியா தேசத்துக்கு போவதற்கு புறப்படுகிறான். நான் குறிக்கும் இடத்துல வந்து நீ அவனை பலியிடுன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் குறித்த ஸ்தானம் நம்முடைய வாழ்க்கையில், ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மளை வைக்கிற ஸ்தானம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது கர்த்தர் குறித்த ஸ்தானத்திற்கு நாம் வர வேண்டும். ஆபிரகாம் அதிகாலையிலே எழும்புகிறான். கழுதையின் மேல் சேணம் கட்டி 2 வேலைக்காரரை அழைத்து கொண்டு ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். அவனுக்கு தேவன் எந்த இடத்தை குறித்தாரோ அங்கே அவன் புறப்பட்டு போகிறான். அந்த இடத்திற்கு போகிற வரைக்கும் ஆபிரகாமும் ஈசாக்கும் பேசிக்கொண்டே தான் போறாங்க. குறிப்பிட்ட நேரம் வரை ஆபிரகாமே ஈசாக்கோடு பேசுகிறான். சொன்ன கர்த்தர் பேசவே இல்லை. நீங்க வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 22 அதிகாரம் 1-2 வசனங்களில பேசின கர்த்தர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. பயணத்தில் பேசலை, புறப்படும் போது பேசலை, பயணம் நின்ற போது பேசலை, பலிபீடத்தை அவன் உண்டாக்கின போது பேசலை, பலியை அப்படியே இவனை கிடத்தின போது பேசலை. குறித்த நேரத்தில் தான் கர்த்தர் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் குறித்த ஸ்தானத்தில் நாம் வரும்போது சில நேரங்களில் பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள் எழும்பலாம். ஆபிரகாம் அப்படியே அவன் பாட்டுக்கு விசுவாசத்தோட போறான். ஈசாக்குக்கு ஒரு பெரிய கேள்வி, எப்படி பலி மிருகம் எங்கிருந்து வரும்? ஸ்தோத்திரம். எங்க பலி செலுத்த போறோம்? கர்த்தருக்கு நம்ம எப்படி ஆராதனை செய்ய போறோம்? நம்ம எதிர்காலம் என்ன? நம்ம குடும்பத்தின் நிலை என்ன? ஒன்றுமே தெரியலையே. ஆபிரகாமுக்கு விசுவாசத்தோடு அவன் புறப்பட்டான், விசுவாசத்தோடு பயணிக்கிறான். ஈசாக்கு கேள்விகளோடு பயணிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் குறித்த ஸ்தானத்திற்கு இவர்கள் வரும் வரைக்கும் ஒருவன் விசுவாசத்தோடு பயணிக்கிறான், ஒருவன் கேள்விகளோடு பயணிக்கிறான். உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் இந்த ரெண்டையும் நீங்கள் உங்க வாழ்க்கையில சந்திக்க நேரிடும். ஒரு பக்கம் ஃபெய்த், விசுவாசம், அது சொல்லும் முன்னேறி போ, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். இன்னொரு பக்கம் கேள்விகள் வரும். ஆபிரகாமுக்குள்ளேயும் ஈசாக்குக்குள்ளேயும் வந்தது. நமக்குள்ள ஒரே ஆளுக்குள்ள இந்த ரெண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசுவாசம் முன்னேறி போ நம்மளை தள்ளிட்டே இருக்கும். கேள்விகள் நம்மளை கொஞ்சம் தடுமாற பண்ணும். அதனால்தான் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை கேள்வி கேட்டே பழகக்கூடாது, விசுவாசித்து பழக வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. மனுஷிகத்தில் கேள்விகள் வரும். ஆனால் நாம் பலப்பட 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 விசுவாசம்தான் நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். ஈசாக்கு ஆபிரகாமிடத்தில் கேட்கிறான், பலிமிருகம் எங்கே? அவனுக்கு ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அப்பா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. கட்டைகள் இருக்கிறது, சகலமும் இருக்கிறது, பலி செலுத்துறதுக்கு ஒன்றும் இல்லையே. எப்படி செய்ய போறோம்? தரிசனத்தை தந்திருக்காரு, திட்டங்களை தந்திருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறார். எப்படி நிறைவேறும்? நிறைவேறுவதற்கான அறிகுறி இல்லையே. ஒவ்வொரு முறை சர்ச்சுக்கு வரும்போதும் கர்த்தர் பேசுகிறார், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஆனால் அது நிறைவேறும் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லையே. கேள்விகள் எழும்புகிறது, விசுவாசமும் எழும்புகிறது. கேள்வி ஜெயித்ததா? விசுவாசம் ஜெயித்ததா? விசுவாசமே ஜெயித்தது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய விசுவாசமே. கர்த்தர் அமைதியா இருக்கிறார். 2 வசனங்கள்ல பேசிட்டு ஸ்தோத்திரம் அமைதி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. சில நேரம் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து சர்ச்சுக்கு வரும்போது பாடல்களில் வாக்கு தத்தம் வரும், செய்தியில் வாக்கு தத்தம் வரும். நீங்கள் அதை கேட்டு நல்லா உற்சாகப்பட்டு கண்ணீர் விட்டு கர்த்தர் அற்புதம் செஞ்சிட்டாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போவோம்.
அறிக்கை செய்து விட்டு போயிடுவோம். அங்க போனா ஒண்ணுமே நடக்காது. அமைதியா இருக்கிறார் கர்த்தர், ஒன்றும் பேசவில்லை. ஏன்? அவர் எல்லாத்தையும் ஏற்கனவே பேசிட்டாரு. அவர் இனி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஈசாக்கு கேள்வியோடு இருக்கிறான், ஆபிரகாம் விசுவாசத்தோடு இருக்கிறான். சாம்பல்ல இருந்தாவது என்னுடைய மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவன் பதில் கொடுத்துட்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். கர்த்தர் குறித்த ஸ்தானம் அந்த மோரியா மலை, அங்கே அவனை தகன பலியாக பலியிட வருகிறான். பலிபீடம், அதுதான் அர்ப்பணிக்கிற இடம். எல்லாரும் சொல்லுங்க, அர்ப்பணிக்கிற கமிட்மெண்ட் அங்கே தான் வருது. ஸ்தோத்திரம். முற்றிலும் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும். இனி நான் அல்ல, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தரைவனை கொண்டு வர்றாரு. ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் குறித்த ஸ்தானத்துல உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் குறித்த ஸ்தானத்துல இந்த சபையில உங்களை அர்ப்பணிங்க, தேவனுடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:6 கொலோசியர் 2:6 ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோடே பெருகணும். பலிபீடம் அதான் அஸ்திபார அனுபவம். அர்ப்பணிப்புங்கிறது லாஸ்ட்ல இல்லை, முதல் அனுபவமே அதான். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள வரும்போதே ஸ்தோத்திரம், பிரகாரத்தில் இருக்கிறது பலிபீடம். பலிபீடம் வெளியில தான் இருக்கு. அந்த பலிபீடம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்குள்ள வரணும். அங்க 24 மணி நேரமும் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்தில் யார் வந்து பலி செலுத்தினாலும் அது ஆயத்தமா இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். 24 hours நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அவசியம். ஆலயத்துக்கு வரும்போது மட்டுமல்ல. என்ன வேலை அங்க? ஸ்தோத்திரம். விறக உள்ள வச்சு அது எரிய அதுக்கப்புறம் சாம்பலை வெளியில் எடுத்துட்டே இருப்பாங்க. எப்பொழுது யார் வந்தாலும் பலி செலுத்துறதுக்கு ஆயத்தம். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கென்று எந்த காரியத்திலும் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? சபையில எந்த ஊழியத்தையும் செய்வதற்கு நீங்கள் அர்ப்பணம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? கர்த்தருக்காக நீங்கள் உங்க வாழ்க்கையில எந்த பகுதியையும் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அர்ப்பணம் உள்ள ஜீவியம், அர்ப்பணம் உள்ள ஜீவியம். குறித்த இடத்துல, குறித்த ஸ்தானத்துல, குறித்த நேரத்துல கர்த்தர் பேசுகிறார். ஆமென். பலிபீடத்துக்குள்ள என்றைக்கு வந்து நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். இந்த காலை நேரத்தில் ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆயிருந்தா அல்ல ரொம்ப தூரமா போயிருந்தா, இன்னைக்கு மறுபடி உங்களை அந்த பலிபீட அனுபவத்துக்குள் அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். என்றைக்கோ கேட்ட சத்தம், என்றைக்கோ கர்த்தருடைய சத்தம் என் காதுகளில் தொனித்தது என்கிற அனுபவத்தில் இருந்தா இன்றைக்கு அந்த பலிபீட அனுபவத்துக்குள்ள வாங்க. பலி மிருகம் எங்கே என்று கேட்ட ஈசாக்கு, நீதான் அந்த மிருகம் என்று, நீதான் அந்த பலி என்று சொன்னபோது உடனே அர்ப்பணிக்கிறான். உடனே அர்ப்பணிக்கிறான். கர்த்தர் என்னை கேட்பார் என்றால் எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென். கர்த்தர் நீதான் சொல்லிட்டாருனா, நீதான் அடையாளப்படுத்திட்டாருனா, நான் என்னை அவருக்கு அர்ப்பணிக்க ஆயத்தம் என்று சொல்றோங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆபிரகாம்கிட்ட கேட்கிறான். கர்த்தர் பார்த்து கொள்வாருப்பான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து
கடைசியில் ஆபிரகாம் சொல்றான், ஸ்தோத்திரம், முதல்ல கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னா, அதுக்கப்புறம் அவனை எடுத்து கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவனை கிடத்துறதுக்கு முன்னால அவன் யோசித்திருப்பான், அப்பா என்ன செய்றீங்க? இல்லப்பா நீதான்டா பலி. உன்னைத்தான் ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னைத்தான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் வேற எதையும் கேட்கல, நமக்குண்டானதை. ரெண்டாவது, முதல்ல நம்மையே ஆண்டவர் கேட்கிறாரு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரட்சிக்கப்பட்ட நாளில் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய அர்ப்பணத்தை புதுப்பித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே தினமும் என்னுடைய அர்ப்பணத்தை நான் புதுப்பித்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஒரு விஷயம் வாய் திறந்து எல்லாரும் கேளுங்க. வலது கரத்தை உயர்த்தி, தேவனே என்னுடைய அர்ப்பணத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அப்படி அவனை அந்த கட்டைகளின் மேல் கடத்தினான். ஆபிரகாம் தாமதிக்கல, கர்த்தர் கேட்டதை கொடுக்கிறதுக்கு முழு மனதோடு ஆயத்தப்பட்டான். ஸ்தோத்திர. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் குறித்த ஸ்தானத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தினமும் அர்ப்பணத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தர் கேட்பதை உடனே அவர் பலிபீடத்தில் வைப்பதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்கை வைக்க ஆயத்தப்பட்டான். ஈசாக்கு தன் ஜீவனையே கொடுக்க ஆயத்தப்பட்டான். ஆண்டவரே நீதான் என்று சொல்லும்போது, எனக்கு நேராக உம்முடைய கரம் வரும்போது, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நீர் விரும்பும் போது, உடனே எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த பலிபீட அனுபவத்துக்குள் வருகிறவர்கள், 2 குறிப்பை சொல்லுகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வாசித்த அதே 7ஆம் வசனத்துல, பலிபீட அனுபவத்துக்குள்ள வர்றவங்க விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாயிருப்பார்கள். 2வதாக 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பலிபீட அனுபவத்திற்குள் வருகிறவர்கள் விசுவாசிகளுக்கு மாதிரிகளாக இருப்பார்கள். ரோல் மாடலா கர்த்தர் நம்மளை மாத்திருவாரு. இந்த சபையில நம்மளை கர்த்தர் ஒரு மாதிரி கிறிஸ்தவர்களாக, மாதிரி விசுவாசியாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். நம்மை பார்க்குறவங்க சொல்லணும், இவரை மாதிரி ஊழியம் செய்யணும், இவரை மாதிரி வாழணும், இவரை மாதிரி சபையில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் நம்மை மாதிரிகளாய் மாற்றுவாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரை மாற்றுவார்? பலிபீட அனுபவத்துக்குள்ள வர்றவங்க, அர்ப்பணிக்கிறவங்க தான் மாற முடியும். அர்ப்பணிக்கிறவர்கள் தான் இந்த அனுபவத்துக்குள்ள வர முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த அர்ப்பணத்தின் அனுபவத்தை நமக்கு தர விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை பார்க்கிறவர்கள் எங்களை மாதிரி மாறுற அளவில் நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நம்மளை யாராவது ஃபாலோ பண்ற அளவில் நம்மகிட்ட ஏதாவது ஒன்று இருக்கிறதா? 100% இல்லாமல் இருக்கலாம். ஏதோ 1 2 சில காரியங்களோ அது வருகிற நாட்கள்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு 50% இருந்தா 60 மாறணும், 60 இருந்தா 70 மாறணும், 70 60 50 40 30 20 10ன்னு குறைஞ்சிராம 10ல இருந்து அப்படியே 100 வரைக்கும் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரங்கள் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போயிடுது, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பயிலாக குறைஞ்சிட்டே வருது. ஸ்தோத்திரம். நம்மை பார்க்கும்போது ஒரு ரோல் மாடலாக எடுக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமத்தில் வாழ்ந்த யோசேப்பை, நவீன காலம் இது. ஸ்தோத்திரம். எல்லா டெக்னாலஜியும் முன்னேறிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் மனுஷன் என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் ஒரு யோசேப்பை ரோல் மாடலாக இன்றைக்கும் நாம் பின்பற்ற அளவில் கர்த்தர் அன்றைக்கு அவன் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். எத்தனை வருஷம் போயிடுச்சு, இன்றைக்கும் யோசேப்பு ரோல் மாடல் தான்.
ஆபிரகாம் ரோல் மாடல் தான். எந்த மனுஷன்டையும் ஏதாவது 1% குறை இருக்க தான் செய்யும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இரண்டாவதாக, கர்த்தர் தரிசனமான ஸ்தானம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து, சேர்ந்து வாசிப்போம். நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வாசிடலாமா? தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து. ஆமென், ஸ்தோத்திரம். 21 பேர் நம்ம குளோபலில் படிக்கிறாங்க லீடர்ஸ். அதற்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்காக கற்றுக் கொடுக்கும் எப்படி பைபிள் வாசிக்கணும். ஸ்தோத்திரம். புல் ஸ்டாப்லாம் இருந்தால் நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கு வண்டி, கம்மா இருந்தால் நிறுத்துறதே இல்லை. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. ஏன்? நீ ஒரு நாள் உங்க அண்ணனோட முகத்துக்கு ஓடி பயந்து ஓடி, அவனை பார்த்தா அவன் என்ன கொண்டு விடுவான் அப்படின்னு பயந்து ஓடி போனாயே, அந்த இடத்துக்கு வந்து ஸ்தோத்திரம், அங்க உனக்கு தரிசனமானேனே, அந்த பெத்தேலுக்கு நீ மறுபடி போ. அந்த பெத்தேலுக்கு மறுபடி போ. கர்த்தர் தரிசனமான ஸ்தானம், அங்கே நாம் வந்து நிற்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு நம்முடைய ஸ்தானத்தை விட்டு எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருந்தா கர்த்தர் தரிசனமான ஸ்தானத்தில் வந்து நிற்கணும். ஆமென். சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருப்போம், ஆனால் நம்ம ஸ்தானமே தெரியாமல் மற்ற நாள் எங்கேயோ பறந்துட்டு இருப்போம். ஸ்தோத்திரம். அப்படி இல்லாமல் நம்முடைய ஸ்தானத்தை நாம் உணர்ந்தவர்களாக நிற்க வேண்டும். அதான் சேஃப்டி பிளேஸ். உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் எங்க இருக்குன்னா, கர்த்தர் உங்களுக்கு தரிசனமான இடத்துல இருக்கிறது. யாக்கோபே, அன்றைக்கு 400 பேரோடு ஏசா வரும்போது உனக்கு பாதுகாப்பை கொடுத்தது எது? அந்த இரவெல்லாம் நீ ஜெபம் பண்ணி மறுபடி கர்த்தர் எங்க கொண்டு போக வந்தாரு? பெத்தேலுக்கு அவனை கொண்டு போறதுக்கு சித்தமானார். ஆமே. அங்க போக வேண்டியவன் போகாம வாழ்க்கையில நிறைய சங்கடங்கள். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது ஏசா அவனை சந்திக்க வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறார். சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறார். ஸ்தோத்திரம். ஏசாவும் யாக்கோபும் அவர்கள் இணைந்து 12ஆம் வசனத்துல ஏசா சொல்லுகிறான், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன்னால நடக்கிறேன். யாக்கோபு சொன்னா, எப்ப நீ முன்னால போயிருங்க, நான் கரவலாடுகள்லாம் இருக்கு, மெதுவா நடத்தணுப்பா, ரொம்ப வேகமாலாம் வர முடியாது, உன் ஸ்பீடுக்கு என்னால் வர முடியாதுப்பா. ஸ்தோத்திரம். ஆனால் நீ முன்னால் போயிரு அப்படின்னு நைஸாக பேசி அனுப்பிட்டான். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்ம கூப்பிடுவோம், சர்ச்சுக்கு வாங்க போவோம், டைம் ஆகுது, நீங்கள் முன்ன போங்க, நாங்கள் பின்ன வர்றோம்பாங்க. அப்படி ஆள் வரவே வராது. ஸ்தோத்திரம். அங்கெல்லாம் போய் சில இடங்களில் டிராக்ட் கொடுத்து அந்த கூட்டத்துக்கு வாங்க, ஒரு வீட்டில் கூட்டம் வைப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் கொடுப்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டே இருங்க, இப்போ நான் தான் வந்துடுறேன் அப்படிப்பாங்க. அப்படி அந்த தெரு தானே, அந்த வீடு தானே எங்களுக்கு தெரியும்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கண்டே பிடிக்க முடியாது, ஊரே மாறிடுவாங்களா என்னன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். யாக்கோபு அப்படிப்பட்ட ஆள். ஏன் நீ கொஞ்சம் முன்னால் போ, நான் இப்படியே பின்னால் வர்றேன்னா அவன் வேற ரூட்டை பார்த்து போயிட்டான். ஸ்தோத்திரம். ஏசா அவன் சொல்கிறான், என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களை நான் உன்னிடத்துக்கு நிறுத்தி வச்சுட்டு போட்டுமா? ஸ்தோத்திரம். இல்லை அதெல்லாம் வேண்டாம்ப்பா, இவன் தப்பி ஓடுறதுக்கெல்லாம் முயற்சிக்கிறான். இல்லை அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நானே வந்து சேர்ந்துடுறேன், ரொம்ப தயவு இருந்தால் போதையா. நல்ல பேச்சில் கில்லாடி யாக்கோபு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? யாக்கோபு மாதிரி பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஸ்தோத்திரம். பேச்சிலையே ஆளை மயக்கிட்டான். அவ்வளோ கோவத்தில் வந்தவன் இவன் பேசினதை கேட்டு அப்படி மாறிட்டான். அவனே ரொம்ப கூலாகி
கூட வந்து ஆளெல்லாம் நிப்பாட்டிட்டு போறேங்கிறான். இல்லையா நீ போயா. ஸ்தோத்திரம். ஏசா வந்த வழியே சேயிருக்கு போனான். 17ஆம் வசனத்துல பாருங்க, யாக்கோபு சுக்கோத்துக்கு போயிட்டான். சுக்கோத்துக்கு போயிட்டான். பிரச்சனை அதுக்கப்புறம் வாழ்க்கையில வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 34ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை. 34ஆம் அதிகாரம் கடைசியில் அவன் வாசனையை கெடுத்து போட்டாங்கன்னு 30ஆம் வசனத்தில் இருக்கு. 35ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுறாரு. யாக்கோபே, 32ஆம் அதிகாரத்தில் பேசின ஆண்டவர் 2 அதிகாரங்களில் பேசலை. யாக்கோபு தேவ சித்தம் இல்லாமல் போயிட்டான். அந்த ஸ்தானத்தை விட்டு போய்விட்டான். இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லைன்னா பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை வைத்த ஸ்தானத்துல நம்ம இல்லைன்னா என்ன வரும்? பிரச்சனை வரும். நீங்க எங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணாலும் திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வந்தாதான் விடுதலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபு இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இல்லை. போக வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் ஏசா மூலமா கூப்பிட்டாலும் போக மாட்டேங்கிறான். இப்ப மறுபடி கர்த்தரே பேசுறாரு. 35ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, நீ அந்த நான் உனக்கு தரிசனமான இடம் பெத்தேல், அங்கே நீ வந்து பலிபீடம் கட்டு. நீ வேற எங்கேயும் பலிபீடம் கட்டுறது எனக்கு இஷ்டம் இல்லப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் விரும்புகிற ஒரு நிலையில் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தரிசனமான இடம் முக்கியம். கர்த்தர் என்னை சந்தித்த இடம் முக்கியம். கர்த்தர் இங்கதான் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். இங்கதான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் வசனங்களை கொடுக்கிறார். இந்த இடத்துல பலிபீடத்தை கட்டணும். ஆமென், ஸ்தோத்திரம். சிலர் வசனம் கேட்கறது ஒரு இடம், பலிபீடம் கட்டுறது வேற இடம். வசனம் எங்க கேட்கிறோமோ, வசனத்தை எங்க கேட்டு ஆவியானவர் நம்ம கூட பேசுறாரோ அந்த இடத்துல பலிபீடத்தை ஸ்ட்ராங்கா கட்டணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. போற இடம்லாம் பலிபீடம் கட்டினா சரி வராது. போற இடம்லாம் என்ன செய்யக்கூடாது? பலிபீடம் கட்டக்கூடாது. ஒரே இடத்துல தான் பலிபீடம் கட்டணும். புரிஞ்ச ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஸ்தோத்திரம். போற இடத்துல எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. போற சர்ச்சில் எல்லாம் ஸ்தோத்திரம் ஆவியானவர் இருப்பாரு, உங்களுக்கு வசனம் வராது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். சிலர் கேட்பாங்க, ரொம்ப அறிவு ஜீவிகளா கேட்பாங்க. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் தானே இருக்கார், எல்லா இடத்துலையும் இயேசு தானே இருக்கார், எல்லா இடத்துலையும் கர்த்தர் தானே பேசுறார், ஒரே பைபிளை தானே பிரசங்கம் பண்றீங்க, பிற ஏன் இங்க வரணுங்க, எங்க போனா என்ன? இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, எங்கேயும் போகலாம், ஆனா கர்த்தர் எனக்கென்று ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். நான் பெத்தேலுக்கு வரேன்னா பெத்தேலுக்கு தான் வரணும். ஆமென். எனக்கு பெத்தேல் தான் தரிசனமான இடம். எனக்கென்று கர்த்தர் குறித்த ஸ்தானம் இதுதான். ஆமென், ஸ்தோத்திரம். என்னோடு பேசுகிற இடத்துல நான் இருக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு பேசுகிற இடத்துல நான் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. என்னோடு பேசுகிற இடத்துல நான் இருக்கணும். கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு எனக்கு வார்த்தையை கொடுக்கிற சபையில் நான் இருந்தா தான் எனக்கு பாதுகாப்பு. கர்த்தர் மறுபடி யாக்கோப அப்பத்தின் வீட்டுக்கு அனுப்புறார். பெத்தேலுக்கு போ, வார்த்தை இருக்கிற இடத்துக்கு போங்கிறார். ஸ்தோத்திரம். வசனம் கிடைக்கிற இடத்துக்கு போ. வைத்த இடத்திற்கு திரும்பி வருவதற்கு கர்த்தர் அழைக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நேரம் அந்த இடத்துல கரெக்டா கர்த்தர் பேசுறாரு. இதுக்கு மேல யாக்கோபை விட்டா சரி வராது, நீ திரும்பி வா. திரும்பி வருவதற்கு 3 காரியங்கள் நமக்கு தேவை. கர்த்தர் நமக்கு தரிசனமான இடத்திற்கு, கர்த்தர் நமக்கு தரிசனம் தந்த ஸ்தானத்திற்கு, கர்த்தர் நம்ம கூட பேசுகிற ஸ்தானத்திற்கு, கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட அனுபவத்திற்கு, அந்த ஆதி நிலைமைக்கு நாம் திரும்பி வருவதற்கு 3 காரியங்கள் தேவை. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3 காரியங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். மறுபடி கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற காரியம்,
திரும்பி வர வேண்டும். எதற்கு? ஆதி அன்புக்கு திரும்பும்படியாக சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு திரும்பி வரணும்? ஆதி அன்புக்கு திரும்பி வரணும். அப்படி திரும்பி வர்றதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா, முதல் படி, ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, முதலாவது குறிப்பு, என்ன நிலையில இருந்தோம் என்பதை சற்று பார்க்க வேண்டும். முதலாவது, எந்த நிலையில் கர்த்தர் என்ன வைத்திருந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எந்த நிலையில கர்த்தர் என்ன வச்சிருந்தார்? சங்கீதம் 40:2, கண்மலைக்கு மேல என்ன வச்சிருந்தார்? எந்த நிலையில கர்த்தர் என்ன வச்சிருந்தார்? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, செடியோடு இணைக்கப்பட்ட கொடி என்கிற ஸ்தானத்தில் வச்சிருந்தார். ஆனால் எல்லாம் அருந்து போனது, எல்லாம் கீழ்ப்படியாமையினால் போய்விட்டது, அவிசுவாசத்தினால் முறிந்து போனது, தேவன் விரும்பாத ஏதோ ஒரு காரியத்தினால் கெட்டு போனது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், மறுபடி அந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்றால் எந்த நிலையில இருந்தோங்கிறத பார்த்தாதான் அந்த நிலைமைக்கு திரும்பி வருவதற்கு முயற்சி எடுக்க முடியும். எபேசு சபைக்கு ஆவியானவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், என்ன நிலையில இருந்தீங்கன்னு பாருங்க, உங்க ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு அந்த நிலைமையில தான் இருக்கிறோமா, கொஞ்சம் பாருங்க. ரெண்டாவது, திரும்பி வர வேண்டும் என்றால் எப்படி விழுந்தோம் என்பதை நினைத்து பார்க்கணும். முதல்ல சொன்னேன், என்ன நிலையில இருந்தோங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, எப்படி விழுந்தோம், எப்படி விழுந்தோம். ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான அனுபவம். திரும்ப வரணும்னா, திரும்ப தேவ பிரசனத்துக்குள்ள வரணும்னா, திரும்ப பெத்தேலுக்குள்ள வரணும்னா, யாக்கோபே நீ கொஞ்சம் யோசித்து பார், நீ முன்னால் இருந்த ஸ்தானம் எங்க இருந்து, எப்படி விழுந்த. நீ கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு, எந்த நிலையிலிருந்து விழுந்தோம் என்று பார்க்க வேண்டும். மூன்றாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நினைத்து மனம் திரும்பி. மூன்றாவது ஸ்டெப், மறுபடி அந்த ஸ்தானத்தை அடைய மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புதல் அவசியம், உண்மையான மனம் திரும்புதல். ஸ்தோத்திரம். நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்கலாம், ஆனா உண்மையான மனம் திரும்புதல் நமக்கு அவசியம் தேவை. நம்ம பல வருடங்கள் ஆலயத்தில் இருக்கலாம், ஸ்தோத்திரம், ஆனா உண்மையான மனம் திரும்புதல் நமக்கு அவசியம் தேவை. நான் நீண்ட காலம் இயேசுவை சேவிக்கிறேன் என்பதை வைத்து நான் மனம் திரும்பி விட்டேன் என்றால் அது ஒரு ஆபத்தான நிலை. இன்றும் இயேசுக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்கிறது, அவரோடு நான் இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் சத்தத்தை நான் கேட்கிறேன், அவர் சித்தத்தை நான் செய்கிற அனுபவம் இருக்கிறது என்பதை யாரால் சொல்ல முடியுமோ? நாம் மனம் திரும்பி இருக்கிறோம். மனம் திரும்பின அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் காத்து கொண்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாபா. அந்த மனம் திரும்புதல், ஸ்தோத்திரம், யோசித்து பார்க்க வேண்டும். சர்ச்சில் பைபிளை வாசிக்கிறோம், வீட்டில் சினிமா பாட்டை கேட்குறோமா? வீட்டில் நம்ம எதை பார்க்குறோம்? மனம் திரும்புதல் அவசியம். ஸ்தோத்திரம். கர்த்தர் தரிசனமாகிற, கர்த்தர் பேசுகிற இடம் ஒருவேளை அது வனாந்தரமா இருக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். மார்க் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, இது வனாந்திரம், கர்த்தர் பேசுகிற இடம், கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு தரிசனமான இடம், இந்த இயேசு இவர்களோடு பேசுகிற இடம் வனாந்திரமான இடம். கர்த்தர் ஒருவேளை நம்ம கூட பேசுகிற இடம் வனாந்திரமா இருக்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை வனாந்திரமா இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். 41ஆம் வசனத்துக்கு வரும்போது, 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார், அப்பத்தை பிட்டு பரிமாறும்படி சீஷர்களுக்கு கொடுத்தார்.
2 மீனையும் அப்படியே பங்கிட்டா. 42ஆம் வசனத்துல எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தரிசனமாகிற இடம், இயேசு பேசுகிற இடம் வனாந்திரமா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள நம்ம நடக்கும்போது வனாந்திரம் போல தெரியலாம். கர்த்தரு கீழ்ப்படிவது வனாந்திரமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அங்கே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். எங்க அற்புதம் நடந்துச்சு? வனாந்திரத்துல நடந்துச்சு. கடையில போய் வாங்கிட்டு வரல. ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து அற்புதம் நடக்கிறது. உங்களுக்காக கர்த்தர் எந்த சோர்ஸும் இல்லாம அற்புதம் செய்ய முடியும். ஆமென். எந்த மூலதனமும் தேவையில்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். மனுஷன் ஒன்றை உருவாக்குவதற்கு, ஒன்றை உண்டாக்குவதற்கு, ஒன்றை படைக்கிறதுக்கு என்னொன்றை பயன்படுத்துகிறான். ஆனால் நம்முடைய கர்த்தர் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தரிசனமாகிற இடத்துல நாம் ஸ்தோத்திரம் நம்முடைய பலத்தை, நம்முடைய கிருபைகளை, நம்முடைய ஜெபங்களை நாம் முதலீடு செய்ய வேண்டும், விதைக்க வேண்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, முள்ளுள்ள இடத்துல விதைத்த போது எல்லாம் வீணாய் போனது, உலக கவலைகள் நெருக்கி பலன் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தர் தரிசனமாகிற இடம், கர்த்தர் நமக்கு தரிசனமான ஸ்தானம், நல்ல நிலம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நல்ல நிலம். அங்கே நாம் விதைக்கப்பட வேண்டும். அங்கே நம்முடைய ஸ்தோத்திரம், பலன், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய காணிக்கைகள் இதெல்லாம் எங்க விதைக்கப்படனா? கர்த்தர் தரிசனமாகிற ஸ்தானத்துல. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். போற இடத்துல எல்லாம் விதைச்சான். முள்ளுள்ள இடத்துல விதைச்சா பிரச்சனை அவனுக்கு தான் வருது, இவனை தான் குத்துது. ஸ்தோத்திரம். உங்க பணங்கள், உங்க ஆசீர்வாதங்களை கண்ட இடங்கள்லையும் விதைக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல, இந்த சபையில விதைக்கும் போது அதற்கான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருந்தா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த சபையில என்னுடைய தசம பாகங்களை விதைக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. போற இடத்துல எல்லாம் நான் பிரிச்சு கொடுத்துடக்கூடாது, எல்லா ஊழியங்களுக்கும் பிரிச்சு கொடுத்துடக்கூடாது. தசம பாகம் கர்த்தருடையது. அதை நீர் வைத்த ஸ்தானத்துல, தரிசனமான இடம், நல்ல நிலம், அதுல விதைக்க கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஆணித்தரமா ஸ்தோத்திரம், விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தருடையதை கர்த்தருக்கு இந்த சபையில கொடுத்து பாருங்க. உங்க கடன்களை அடைக்க கர்த்தர் கிருபை தருவார். தேவைக்கு அதிகமா கர்த்தர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியங்களை முன்னெடுக்கும் போது அப்படிதான். நேற்று கூட்டம் நடத்தணும், ஸ்தோத்திரம், 30 பேர் காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, முந்தின நாள் வரைக்கும் ஜெபத்துல தான் வண்டி ஓடுது. எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. கர்த்தர் அந்தந்த நேரம் கிருபையா சந்திச்சார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? விசுவாசத்துல தான் வண்டியை ஓடிட்டு இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரம் வண்டி லாஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தான் போகணும்னு டிஸ்பிளே ஆகும். கர்த்தர் அதுக்குள்ள ஏதாவது அற்புதம் செய்வார். இப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஏன் சொல்றேன்னா, எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம இறங்கல, விசுவாசத்தோடு இறங்கும் போது கர்த்தர் நமக்கு கிருபை தர்றாரு. வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் அற்புதம் செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, முள்ளுள்ள இடத்துல விதைச்சிடாதீங்க. உங்களுக்கு பிடித்தமான இடத்துல விதைக்கணும்னு நினைக்காதீங்க. 13ஆம் வசனம், கற்பாறை. சில நேரம் கடினமான இடத்துல கொண்டு விதைச்சு அங்க விசுவாசிப்பாங்க. சில காலம் சோதனை வரும்போது பின்வாங்கி போயிடுவாங்க. நல்ல நிலத்துல உங்க ஆசீர்வாதத்தை விதைக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்துல விதைக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஏதோ சபை வளர்ச்சிக்காக நான் இதை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்கும் இது முக்கியம். ஆமென். ஸ்தோத்திரம். முள்ளுள்ள இடம் கடினமா இருக்கு, அது நெருக்கப்பட்டு பலன் கொடுக்க முடியாம போயிடும். உங்கள் பலனே இருக்காது. ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, இத்தனை வருஷமா
ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்கள்ல நீங்க கொடுக்குறீங்க, என்ன ஆசீர்வாதம் வந்திருக்கு யோசித்து பாருங்க. இத்தனை ஆண்டுகளா நீங்க செய்த காரியங்கள்ல என்ன முன்னேற்றம் வந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் நமக்கு தரிசனமான ஸ்தானத்துல, கர்த்தர் நமக்கென்று தந்த அந்த நல்ல நிலத்துல விதைக்கும் போது, ஆமென், ஸ்தோத்திரம், உங்க கிருபைகள் அங்கதான் விதைக்கணும். தேவன் வைத்த ஸ்தானத்துல விதைக்கணும். உங்க ஜெபங்களை விதைக்கணும். காணிக்கைகள் தசம பாகங்களை விதைக்கணும். கர்த்தர் 100 மடங்கு பலனை தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? மூன்றாவது குறிப்பு, கர்த்தர் அழைத்த ஸ்தானம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் அழைத்த ஸ்தானம். 400 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் 430 வருடங்கள் ஆகிவிட்டது. 430ஆம் வருஷத்தின் கடைசியில தான் கர்த்தர் மோசேயின் மூலமாக எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கினார். கர்த்தர் அழைத்த ஸ்தானம். கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார்? ஸ்தோத்திரம், அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார்? மோசையின் வாழ்வை புரட்டி போட்ட ஒரு ஸ்தானம் கர்த்தர் அழைத்த ஸ்தானம். நம்ம லைஃபை மறுரூபப்படுத்துகிறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்தோத்திரம், ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் வருது. கர்த்தர் நம்மளை அழைக்கும் போது ஒரு மாற்றம் உண்டாகிறது. மோசே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஒரு மாற்றத்தை கர்த்தர் மோசேக்குள்ளாக உண்டாக்குகிறார். ஒரு மாற்றம் அவனுக்குள் ஏற்படுகிறது. ஸ்தோத்திரம். 80 வருடங்கள் அவன் வாழ்க்கை ஒரு விதமா போயிருச்சு. 400 வருஷத்துல கர்த்தர் விடுதலையாக்கணும். ஆனா மோசையை உருவாக்கி கொண்டு வர இன்னும் 30 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 430 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த காலகட்டத்தில் மோசையை கர்த்தர் எழுப்பி 80 வயதுல அவன் வாழ்க்கை மாறுது. 80 வயசுல ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்க முடியுமா? ஸ்தோத்திரம். 80 வயசுல அழைத்தார். அந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம், தேவ பர்வதமாகிய ஓரேப், அந்த இடத்துல அழைப்பு கிடைக்கும். ஸ்தோத்திரம். வாழ்க்கையை சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளை கர்த்தர் அழைக்கணும், வாழ்க்கையே மாறும். அந்த உன்னதமான அழைப்பு, கனமான அழைப்பு இந்த இடத்துல சிலருக்கு நேராக கர்த்தர் கொடுக்கிறார். பிரத்யட்சமான அழைப்பு கர்த்தருக்காக வேலை செய்ய. ஆமென், ஸ்தோத்திரம். பிரித்தெடுக்கிறார் உங்களை அவருடைய கனமான சேவைக்கென்று. மோசே என்று உங்களை அழைக்கிறார். இந்த காலை நேரத்தில் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீங்களா? 80 வருஷம் நீ 40 வருஷம் அரண்மனைக்காக ஓடின மோசே, 40 வருஷம் ஸ்தோத்திர குடும்பத்துக்காக ஓடின. ஒரு 40 வருஷம் ஸ்தோத்திரம் வேலைன்னு வச்சுக்கிடுவோம் அவனுக்காக. அடுத்த 40 வருஷம் ஃபேமிலிக்காக. 80 வருஷம் போச்சு. இன்னும் ஒரு 40 வருஷத்தை கூட்டி தர்றேன் மோசே. மோசைக்கு தெரியாது என்ன எத்தனை காலம் இருப்போன்னு. ஆனால் கர்த்தர் அதை முதல்ல சொல்லலை. ஆனால் ஒன்றை சொல்லுகிறார், உன்னை கொண்டு இந்த ஜனத்தை நான் விடுதலையாக்க போகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். போனது போட்டோம். 80 வருஷம் போனாலும் பரவாயில்ல. ஏனென்றால் என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சிலர் இந்த இடத்துல நினைக்கிறீங்க, இனி எனக்கு என்ன மேன்மை வரப்போகுது, இனி என்னை கொண்டு கர்த்தர் என்ன பயன்படுத்த முடியும், வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதியை வீணாய் போய்விட்டதே. ஒருவேளை நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மோசேக்கு மறுபடி ஒரு 40 வருஷத்தை கூட்டி கொடுத்து அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவனை கொண்டு பயன்படுத்த முடியும் என்றால், இந்த காலை நேரத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தில் கிரியை செய்ய, அவருடைய வேலையை நிறைவேற்ற அவரால் முடியும். உண்மையாகவே கர்த்தர் அழைத்தார், பேசினார், நம்மை தொட்டார் என்ற அனுபவம் இருந்தா நம்முடைய வாழ்க்கை புதிதாக்கப்படும். அதுதான் பாதரட்சையை கலற்றி போடுகிற அனுபவம். என் வாழ்க்கை புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா, ஸ்தோத்திரம், பாதரட்சை கலற்றி போடப்படுது. எதுக்கு அடையாளம் தெரியுமா? என் வாழ்க்கையை கர்த்தர் சேஞ்ச் பண்றாரு.
இதுதான் அவர் அழைத்த ஸ்தானம். அவர் அழைத்த ஸ்தானத்துக்குள்ள நான் வரும்போது என் வாழ்க்கை புதிதாக்கப்படுகிறது, என் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது, என் வாழ்க்கை ஒரு திருப்பு முனைக்குள் வருகிறது. இதுவரை கேட்காத ஒரு சத்தம், இதுவரை கேட்காத ஒரு சத்தம் 80வது வயதில் அவனுக்கு இதுவரை இல்லாத ஒரு அனுபவத்தை இந்த செய்தியின் முடிவில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இதுவரை இல்லாத ஒரு தொடுதலை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து பிரசங்கிப்பதற்காக பேதுருவின் படகில் ஏறுகிறார். எல்லா படகையும் விட்டுட்டு அவன் படகுல ஏறுறார். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. எல்லாரையும் விட்டுட்டு நம்மளை மட்டும் பிடிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எல்லாரையும் விட்டுறாரு ஆண்டவர், என்னைய போட்டு தானே வசைக்கு எடுக்கிறார், அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். மீன் ஒன்று கிடைக்கல, வலையை அலசிட்டு இருக்கிறாங்க. அந்த படகில் ஒன்றில் அவர் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அவன் சொல்றார், கொஞ்சம் சற்று கரையிலிருந்து தள்ளுப்பா. ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 4ஆம் வசனம், போதகம் முடிந்த போது, அவர் பிரசங்கம் செய்து முடித்த போது ஆண்டவர் சொல்றார், வலையை ஆழத்தில் கொண்டு போடுங்க. தன் சூழ்நிலையை சொல்றான். 10ஆம் வசனத்தில் அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் இயேசு சொல்றார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருப்பாய். இயேசு கிறிஸ்து மனுஷனை பிடிக்கணும். இந்த அழைப்பை கொடுக்கிறார். ஒரு பெரிய அழைப்பு. இந்த உலகத்திலேயே எல்லா வேலைக்கும் மேலே பிரதானமான ஒரு வேலைக்காக 24 ஹவர்ஸும் அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது தேவ ராஜ்யத்தின் வேலைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அழைப்பை விட பெரிய அழைப்பு, பிரதான அழைப்பு, முக்கிய அழைப்பு அவருடைய ஊழியத்திற்கான அழைப்பு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷரை பிடிக்கணும், ஊழியம் இதுதான். 11ஆம் வசனத்தில் அவன் கரையிலே கொண்டு போய் படகை நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் பேதுருவை பார்த்தா சொன்னார், இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஒரு பேதுருவை தான் அழைச்சாரு. வந்தது எத்தனை பேர்? 3 பேர். எல்லாரும் சொல்லுங்க, வந்தது. நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சது 2 பேரையாவது சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துடுறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அழைப்பு பேதுருவுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. வந்தது எக்ஸ்ட்ரா யார் வந்தா? யாக்கோபு, யோவான். அவன் கூட்டாளிகளோட வந்துட்டான். அங்க பாருங்க 10ஆம் வசனத்துல, நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய். பேதுருவை தான் இழுக்கிறாரு. ஒரு சமாரியா ஸ்திரியை இழுத்தாரு. ஸ்தோத்திரம். அவருக்கென்று வேறு புரிக்கிறாரு. ஊரே வந்துட்டு அல்லேலூயா. ஒரு பேதுருவை கொண்டு வந்தாரு. முதல்ல 2 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் பெந்தைகோஸ்தே நாளில் 3000 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் 5000 பேர் வந்தாங்க. அதனால தான் நம்ம பாடுறோம், என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவோம் ஆண்டவரே. என்னை இழுத்துக்கிடுங்க, என்ன உங்க பக்கம் சேர்த்துக்கிடுங்க, ஒரு பெருங்கூட்டமே வரும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை இழுத்துக்கிடுங்கப்பா, என் பின்னால ஒரு பெருங்கூட்டத்தை சர்ச்சுக்குள்ள கொண்டு வர்றோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். நிறுத்தி, அது ரொம்ப அருமையா இருக்கு. அவர் கூப்பிட்டது நீங்க வாங்கங்கிறார். இவங்க என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் நிறுத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. அவர் எதையும் விட்டுட்டு வாங்கன்னே சொல்லலை. நல்லா கவனிங்க, அவர் இதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. என்ன மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு தான் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். மத்தேயு 4:19. எனக்கு பின்னால வாங்க, அவ்வளோதான். நீங்கள் இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் வேண்டான்லாம் சொல்லவே இல்லை. அவருடைய அழைப்பு வந்தா நிறுத்த வேண்டியதை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தணும். சர்வ வல்ல தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்ததுக்கப்புறம் இன்னும் படகுல பிரயாணம் பண்ண முடியாது. இனி கடல்ல நடக்கிறதுக்கு இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். பேதுருவே, நீ படகை ஓட்டுறதுக்கு ஆண்டவர் இப்போ ஒன்று அழைக்கல,
நீ கடல்ல நடப்பதற்கு இயேசு உன்னை அழைக்கிறார். எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள வர விரும்புறீங்க? இவ்வளோ காலம் படகை வச்சு கடல்ல பிரயாணம் பண்ண, இனி படகே வேண்டாயா, கடல்ல நடக்கிற பலனை இயேசு எனக்கு தருகிறார். இன்னும் சிலருக்கு உற்சாகமே வரலையே. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சொல்லாமலே எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாங்க. நிறுத்தினான், விட வேண்டியதை விட்டான். எல்லாரும் சொல்லுங்க, நிறுத்தினான், விட வேண்டியதை. நம்ம வாழ்க்கையில எதை எதை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்திடணும். சில பழக்க வழக்கங்கள், சில பாரம்பரியங்கள் பல வருஷமா செஞ்சிருப்போம். சில ஆட்களை சில இடத்தோட நிறுத்திடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? இழுத்துட்டு வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கட்டத்தில் என்ன செய்யணும்? நிறுத்த வேண்டிய இடத்துல ஸ்டாப் பண்ணி நிறுத்திடணும். அதில் விட்டுட்டு அவரை பின்பற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிறந்தையிலிருந்து படகோட தான் இருக்கும், பிறந்தையிலிருந்து வலைய தான் இருக்கும். இதை எங்கேயா நிறுத்த, இதை எங்கே விடுறது? என்ன ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, அவருக்காக இதெல்லாம் நான் விட்டுட்டு வர ஆயத்தான். அவர் ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணலை. பிரசங்கம் பண்ணது மக்களுக்கு. கீழ்ப்படிஞ்சது பேதுரு, யாக்கோபு, யோவான். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22, 22 வாசிட்டு 21 வந்தால் நல்லா இருக்கும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். விட வேண்டியதெல்லாம் விட்டுருங்க. எதெல்லாம் விடணுமோ ஸ்தோத்திரம் விட்டு விலகுங்கள். 21 நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். விட வேண்டியதை விட்டா போதாது, அவருடைய அழைப்பை பிடித்து கொள்ளணும். சிலர் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அடுத்து என்ன செய்யணும்னு தெரில. நலமானதை பிடித்து கொள்ளணும். ஆமென், ஸ்தோத்திரம். நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிலிப்பியர் 3:11 வரும்போது ஸ்தோத்திரம், ஒரு நோக்கத்திற்காகவே இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டேன். எதுக்காகனா இயேசு என்கிற ஒருவருக்காக. வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? வாலண்டியர்ஸ் இதெல்லாம் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இயேசு எதற்காக இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில விட வேண்டியதெல்லாம் விட வச்சாருன்னா ஸ்தோத்திரம், அவரை பின்பற்றுவதற்காக. அவரை பின்பற்றுவதற்காக. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் விட்டேன்கிறான். ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் ஐயா. கர்த்தர் அழைத்த ஸ்தானத்துல நிற்கண்ணா, கர்த்தர் அழைத்த ஸ்தானத்துக்குள்ள வரண்ணா, நோக்கத்தோடு அழைத்து இருக்கிறாரு. ஆமென். 3 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். முதலாவது, ஆசையா அவரை பின்பற்றணும். அதான் ஆசையா ஊழியம் செய்யறது. எந்த ஊழியத்தை சர்ச்சில் கொடுத்தாலும் இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லாமா? அவருக்கு அந்த ஊழியம் கொடுத்துருக்கு, எனக்கு மட்டும் இந்த ஊழியம் சொல்லக்கூடாது. என் கையில் கர்த்தர் எதை தந்தாரோ ஆசையாய் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. இதெல்லாம் லீடர்ஷிப் ட்ரைனிங்கில் கற்றுக் கொடுக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சின்ன விஷயத்தில் சில நேரம் வருத்தங்கள் வரும். அப்படியே மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருவாங்க. 2 நாள் நல்லா பேசுவாங்க, 3ஆம் நாள் பார்த்தாலும் பார்க்காம போவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஊழியம் நமக்கு சரிப்பட்டு வர. அப்படி இல்லை. கர்த்தர் எனக்கென்று எதை தந்தாலும் நான் ஆசையா செய்யணும். 2வது, விட்டு வந்ததை மறக்க வேண்டும். 13ஆம் வசனம், பின்னானவைகளை மறந்து. விட்டு வந்ததை மறந்துடணும். பேதுருவே, நீ விட்டு வந்ததை மறந்துரு. அதுக்காகத்தான் அதெல்லாம் விட்டுட்டு வரோம். அதெல்லாம் இருந்தால் திரும்ப ஞாபகம் வரும். நிறுத்தினா அதை விட்டான். ஸ்தோத்திரம். 3வது, முன்னால் இருக்கிற லக்கை நோக்கி தொடரணும். சிலர் ஆசையாக செய்வாங்க, மறக்க வேண்டியதை மறந்துடுவாங்க, தொடர வேண்டியதை கோட்டை விட்டுருவோம், உட்கார்ந்துருவோம். இல்லை, ஆசையாய் தொடர கர்த்தர் கிருபை தருவாராக. தேவ சமூகத்தில் வலது கரத்தை உயர்த்தி ஜெபமாக, ஆண்டவரே, நீர் எங்களை வைத்த ஸ்தானத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் குறித்த ஸ்தானம், நீர் தரிசனமான ஸ்தானம், நீர் அழைத்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஒரு சின்ன ஜெபத்தை செய்ய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமே. நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்கேல் கொடுங்க. வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமே. ஒரு விலையேறப்பெற்ற அழைப்பு உங்களுக்கு நேராய் வருகிறது. ஒரு விலையேறப்பெற்ற அழைப்பு உங்களுக்கு நேராய் வருகிறது. எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று